பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உணர்ந்து உங்களை தாழ்த்தி உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்தல் என்றால் உணர்ந்து தேவனிடத்தில் சொல்லுதல். அப்படி செய்வீர்கள் என்றால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். That man shall receive the favor of God, mercy of God. அர்த்தம் என்னவென்றால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறுகிறார். வேதாகமத்திலே தங்கள் குற்றங்களை மறைத்ததான 3 மனிதர்களை உங்களோடு குறிப்பிட்டு கோடிட்டு தங்கள் குற்றத்தை மறைத்த 3 மனிதர்களுடைய காரியத்தை வசனத்தின் மூலம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக ஃபர்ஸ்ட் மேன் ஆகிய ஆதாமை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் யோபின் புஸ்தகத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 31 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்து பார்க்கையில், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ. இந்த வசனத்திலே ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை மறைத்து வைத்தேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி ஆதாம் தன் குற்றங்களை மூடி மறைத்தபடினாலே தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு அனைத்து பிரிவிலேஜஸ்களையும் இழந்து போனான். ஆதியாகம புஸ்தகம் 3 அதிகாரம் 11 வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், ஆதாமே, நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விலக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தாயோ? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயா? எஸ் ஆர் நோ கொஸ்டின். நான் புசித்தேன், அது புசிக்கவில்லை என்று சொல்லி, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை மீறிவிட்டேன், புசித்து விட்டேன் என்று அன்றைக்கே தேவனிடத்தில் சரண்டர் ஆகியிருந்தால், அன்றைக்கே தன் குற்றத்தை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொண்டிருந்தால், ஒருவேளை அவனுடைய வாழ்விலே தேவன் வித்தியாசமான காரியத்தை செய்திருக்கலாம். அதற்கு பதிலாக அவன் தேவனை பார்த்து என்ன சொன்னான் என்றால், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சகத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இந்த இடத்திலே ஆதாம்
ஏவாளை நீர் எனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் கனியை புசித்திருக்க மாட்டேன். தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக ஏவாளின் மேல் குற்றம் சுமத்துகிறான். தன்னை உண்டாக்கின தேவன் பேரில் குற்றம் சாட்டுகிறான். அது நேர்மையான பதில் அல்ல. ஆமாண்டவரே, ஆதாமை பார்த்துத்தான் கர்த்தர் சொன்னார், நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஏவாளை பார்த்தல் ஆதாமிடத்தில் தான் இந்த வார்த்தையை தேவன் சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஏவாள் கொடுக்கும் போது தேவன் இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார், நாம் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் புசித்தான். புசித்தும் தெரியாமல் புசித்து விட்டேன், உம்முடைய வார்த்தை மீறிவிட்டேன் என்று அவன் தேவனிடத்தில் சொல்வதற்கு பதிலாக தேவனையே குற்றம் சாட்டுகிறான். தேவன் கொடுத்த மனைவியின் மேல் குற்றம் சாட்டுகிறான். இதன் முகாந்தரமாக தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதது நிமித்தம் தேவன் அவனுக்கு கொடுத்த பாரடைஸ் ஆகிய ஏதேன் தோட்டத்தையும் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த அனைத்து பிரிவிலேஜஸ்களையும் அவன் இழந்து போனான். ஏதேன் தோட்டத்திலே அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தான். அனைத்து அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தன. அனைத்து ஜீவன்களும் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாததினாலே அவன் இழந்து போனான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. இரண்டாவது ஒரு மனிதனை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆகான் என்ற ஒரு மனிதன், அவன் எகிப்து தேசத்தில் இருந்து வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் தருவாயில் இருக்கின்றார். கானான் தேசத்தை காணும் சிலாக்கியம் அவனுக்கு கிடைத்திருந்தது. யோர்தானை தாண்டி வந்துவிட்டான். இப்பொழுது யோசுவா சகல ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த கேம்பில் இஸ்ரவேலுக்கு தலைவனாகி யோசுவா சொல்லுகிறான். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சாபத்தீடானதில், எகிப்தில் உள்ள சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக் கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு, இஸ்ரவேலின் பாளையம் சாபத்தீடாகி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. எரிகோவை நீங்கள் ஜெயிக்கும் போது எரிகோவில் உள்ள எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, அது சாபத்தீடானது. அதை எடுப்பீர்கள் என்றால் நீங்கள் சாபத்துக்குட்படுவீர்கள். அதன் மூலமாக இஸ்ரவேலிலும் ஒரு பெரிய சாபம் உண்டாகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை யோசுவா அந்த கேம்பில் மக்களுக்கு அறிவித்திருந்தார். இப்பொழுது எரிகோவை 7 முறை சுற்றி வந்தார்கள். எரிகோவை பிடித்து விட்டார்கள். எரிகோவில் ஒரு ஆச்சரியமான வெற்றி கிடைத்தது. அப்பொழுது ஆகான் என்ற அந்த சோல்ஜர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாலத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்து தன் கூடாரத்தின் அடியிலே மறைத்து வைத்தான். இவன் புத்தியாக ஞானமாக செய்தது போல செய்தான். இவன் தன் தலைவனால் கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டான். இச்சித்து எடுத்துக்கொண்டான். இப்பொழுது ஆயி பட்டணத்திலே ஒரு தோல்வியை சந்திக்கையில்
யோசுவா கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பாளையத்துக்குள் தீட்டு வந்து விட்டது. ஆகையினாலே இந்த தோல்விக்கு காரணம், எரிகோவில் சில சாபத்தீடான பொருள்களை எடுத்து உங்கள் மத்தியில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். காலையிலே எழும்பி தேவனுடைய வார்த்தையின்படி யோசுவா சீட்டு போடுகிறான். 12 கோத்திரத்தின் பெயர்களை எழுதி சீட்டு போடுகிறான். அந்த சீட்டு யூதா கோத்திரத்தின் பேரில் விழுகிறது. பின்பு யூதா கோத்திரத்தில் உள்ள தலைவர்களை எல்லாம் எழுதி சீட்டு போடுகிறான். அந்த சீட்டு இந்த ஆகானுடைய வம்ச வழியில் விழுகிறது. இறுதியாக ஆகான் பெயருக்கே சீட்டு வருகிறது. அப்பொழுது யோசுவா அவனை பார்த்து, மகனே நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறான். இந்த இடத்திலே அவன் தலைவனுடைய வார்த்தை மீறி தன் மீறி அந்த தவறை செய்கிறான், அதை மறைக்கிறான். ஒருவேளை முந்தின நாளிலே யோசுவா சீட்டு போடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இவன் இருதயத்தில் நான் தான் பாவம் செய்தேன், சாபத்தீடான காரியத்தை எடுக்கக்கூடாது என்று சொன்ன யோசுவாவின் வார்த்தையை மீறி நான் தான் எடுத்தேன் என்று யோசுவாவிடத்தில் போய் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவன் பேரில் சீட்டு விடுவதற்கு முன்பாக வாலண்டியராக போய் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அங்கே யோசுவாவோடு பேசியிருப்பான் என்றால் he would be forgiven by God. அவன் தேவனால் மன்னிக்கப்பட்டிருப்பான். he would be allowed to enter into the promised land. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருப்பான். நியாய தீர்ப்பு வந்த பின்பு அவன் பிந்து என்ன செய்தாய் என்று கேட்டு விசாரிக்கையில் தன் குற்றத்தை செய்த தவறை ஒப்புக்கொண்ட போது ஒரு பயன் இல்லை. இதுபோல ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு போய் நியாய தீர்ப்பின் நாளிலே நம் குற்றத்தை நாம் அறிக்கை செய்து பிரயோஜனம் இல்லை. அன்பான கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை திரும்பத்தக்க ஒரு கிருபையை தாரும். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல என் பாவத்தை அறிக்கை செய்த போது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தினால் வந்த தோஷங்கள், வியாதிகள், சமாதான கேடுகள் எல்லாவற்றையும் நீக்கினீர் என்று சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபையை கட்டளையிடும். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தேவனுடைய கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.